நம்மக்கிட்ட இருக்கிற பாட்டை வந்து நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்துருவோம், அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க, இல்லை அவங்க அதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேர் போட மாட்டாங்க, உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. More than fighting with what cannot be changed, you can always work with what can be changed. நீங்கள் எங்கிட்ட நேரில் பழகலாம், ஆனால் மனதளவில் என் மேலே ஒரு வெறுப்பு இருந்ததுன்னா அதுக்கு மருந்தே இல்லைல்ல. ஆயிரம் வருஷமாக இந்த மண்ணில் தொட்டாலே தீட்டுன்ற ஒரு கருத்தியல் இருக்குது. இன்றைக்கி வந்து அது நம்ம கவலையை மறக்க தான் பாட்டு கேட்குறோம், ஆனால் இந்த பாட்டு பண்ணுறவங்களுடைய கவலைன்னு ஒன்று இருக்குது. சில நேரத்தில் ஒரே நாளில் நீ எழுதி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். உனக்கு பிடிக்காத ஒரு சுச்சுவேஷனுக்கு நீ பாட்டு எழுத வேண்டியதாக இருக்கும். ஒரு அடையாளம் வேணும்னு ரொம்ப ஏங்கியிருக்கும். இந்த ஆல்பமோட பேர் வந்து வள்ளியம்மா பேராண்டி. ஏன் இப்படி வச்சேன்னா, எனக்கு இசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இசை அப்படிங்கிற பரிமாணத்தை மொத்தமாக மாற்றின ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் தான் இவர் அப்படின்னு சொல்லலாம். அறிவு, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அறிவு இருக்கார். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கும் பிரதர். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ரொம்ப நாள் கழித்து உங்ககிட்ட இருந்து ஸ்பெஷலான ஒரு விஷயம், ஸ்பெஷலான ஒரு பாடல், ஏன் இவ்வளோ நாள் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக. இது ஒரு ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸ் எனக்கு இவ்வளோ நேரத்தை எடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு புது புது மியூசிக் ஜேனர்ஸ்குள்ளே நான் கற்றுக்கிறதுக்கும் என்ன நானே தயார்படுத்திக்கிறதுக்கான டைம் தான் நினைக்கிறேன் இது. ஓகே, ஸோ இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படின்னு தமிழில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நீங்கள் அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் அதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது உங்களுக்கு ஒரு ப்ளஷராக இருக்கா, ஒரு ப்ரெஷராக இருக்கா? நான் எப்படி சொல்கிறது, ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது முதல்ல. ஏன்னா இந்த ஒரு அடையாளம் வேணும்னு ரொம்ப ஏங்கியிருக்கோம். நம்ம ஒரு மேடையில் ஏறி நின்று பாடணும், நம்ம நினைக்கிறத இல்லை நம்ம மனசில் தோணுற விஷயங்களை நம்ம பாட்டாக பாடணும், அந்த ஒரு எண்ணம் நிறைவேறி இருக்குது. அப்படி பார்க்குறேன். இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க மனநிலையிலேருந்து அதுக்கான விளக்கம் வேறு ஒன்றா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டன்ட் மியூசிக் மூலமாக நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்களை பேசுகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக அது அந்த ஜேர்னியில் நிறைய பேருடைய உதவியால் நான் வந்து த்ரூ நிறைய டீம் ஒர்க், நிறைய கொலாபரேஷன்ஸ் மூலமாக இந்த ஒரு ஸ்பேஸ்க்கு வந்திருக்கிறதுல இந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. ஸோ இப்போ விஷயத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வள்ளியம்மா பேராண்டி என்ன சொல்ல வராரு? 12 பாட்டு, லைக் இப்போ நம்ம ஜென்ரலாகவே வந்து ஒரு ஃபேமஸ் ஆல்பம் இடத்துல ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு பாட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கோம். ஒரு பஞ்ச் ஆஃப் இண்டிபெண்ட் ஒரு சாங், என்ன சொல்ல வராரு? வள்ளியம்மா பேராண்டி வந்து நிறைய புது இசை வடிவங்களை வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு மெசேஜ் இந்த ஆல்பமில் இருக்கலாம். மற்றபடி இந்த ஆல்பம் வந்து 12 பாட்டும் 12 டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ். இந்த 3 வருஷங்களில் நான் என்னென்ன புது பாடல்களை தயாரிக்க முயற்சி செஞ்சேனோ அந்த முயற்சியை ப்ராப்பரான பாட்டாக பண்ணி அந்த ஒரு 12 பாடல்களும் தனித்தனி மூட்ஸில் இருக்கும். இது ஒரு சிங்கிள் நெரட்டிவாக இல்லாமல் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்களையும் அதே சமயம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செலிப்ரேட் பண்ணுறோமோ, மியூசிக் இஸ் ஆல் அபவுட் செலிப்ரேஷன் முதல்ல. அதையும் தாண்டி நம்ம சில விஷயங்களை இசை வழியாக பேச வேண்டிய தேவை இருக்குது இங்கே. அந்த தேவை தான் என்னை தள்ளிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், இல்லை அந்த தேவையும் தாண்டி நம்முடைய மகிழ்ச்சி ரொம்ப முக்கியமாக இருக்குது. நாம் முதல்ல செலிப்ரேட் பண்ணுறோமா இந்த லைஃப்பை, நாம் முதல்ல மியூசிக்கை என்ஜாய் பண்ணுறோமா, இல்லை மியூசிக் வந்து எந்த அளவுக்கு நமக்குள்ளே இருக்க மியூசிக்கை நம்ம அட்ரெஸ் பண்ணுறோம். மோர் தென் மேக்கிங் மியூசிக் ஃபார் அதர்ஸ், நமக்குள்ளே இருக்க மியூசிக்கை முதல்ல நம்ம கேட்குறோமா, நம்ம கல்ச்சரை முதல்ல அப்சர்வ் பண்ணுறோமான்ற தான் இந்த வள்ளியம்மா பேராண்டின்னு நினைக்கிறேன். இந்த வள்ளியம்மா பேராண்டிங்கிறது நானே எனக்குள்ளே நடத்திக்கிட்ட உரையாடல்கள் தான் இந்த பாட்டு எல்லாமே. கண்டிப்பாக அது ஆடியன்ஸுக்கு கேட்கும்போது அந்த உணர்வை தருன்ற நம்பிக்கையில் தான் இது ஒரு ஆல்பமாக ரிலீஸ் பண்ணணும்னு முடிவெடுத்தேன். இண்டிபெண்டன்ட் மியூசிக், ஃபிலிம் மியூசிக் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? ஒன்றுனால இன்னொன்று பாதிக்கப்படுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? பாதிப்பு அப்படின்னு இல்லை. ஃபில்ம் மியூசிக்கோட ஒரு சின்ன பிரதர் மாதிரி இண்டிபெண்டன்ட் மியூசிக் இருக்குது. பட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து இன்டர்நேஷ்னலி ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இன்டர்நேஷ்னலி இண்டிபெண்டன்ட் மியூசிக் தான் பெருசாக இருக்குது, ஃபில்ம் மியூசிக் சின்னதாக இருக்குது. இந்தியன் கான்டெக்ஸ்டில் வந்து ஃபில்ம் மியூசிக் பெருசாக இருக்குது, இண்டிபெண்டன்ட் மியூசிக் சின்னதாக இருக்குது. இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆர்டிஸ்ட் வராங்கன்னா அவங்கள ஒரு படத்தில் யூஸ் பண்ணலாம், இல்லை அவங்கள ஒரு படத்துக்கு பாட்டு இப்போ நான் அப்படி தான், நான் நிறைய பாடங்களில் பாட்டு எழுதுவேன், இண்டிபெண்ட்டாகவும் பண்ணுவேன். இப்போ இது ரெண்டும் கிளப் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஃபில்மோட இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம போகிறோம். அந்த ஸ்பீடு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ சில நேரத்தில் ஒரே நாளில் நீ எழுதி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். உனக்கு பிடிக்காத ஒரு சுச்சுவேஷனுக்கு நீ பாட்டு எழுத வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்
ஒரு என்ன சொல்கிறது சர்வைவலுக்கான ஒரு எலமெண்ட்டாக மாறுது ஃபில்ம் மியூசிக்ங்கிறது. இண்டிபெண்டன்ட் மியூசிக் இஸ் மோர் செல்ஃப் சென்டர்ட். நான் வந்து என்னை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு இடமா இருக்குது. ஸோ எனக்கு இது ரெண்டுத்துலேயும் கிளாஷ் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு கிளாஷ் தான். அது நம்ம தான் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபில்ம் ஒரு பக்கம் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஃபில்ம் மியூசிக் வந்து இங்கே பெரிய ஒரு இடத்த பிடிச்சி வச்சுருக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்மளால் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பில் நல்ல நல்ல பாடல்களை பண்ணணும். பட் அட் த சேம் டைம் நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். சில நேரங்களில் மிஸ்யூஸ் ஆகிடுவோம். நம்மக்கிட்ட இருக்கிற பாட்டை வந்து நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்துருவோம். அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணிவிடுவாங்க. இல்லை அவங்க அதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேர் போட மாட்டாங்க, உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம மைண்டை பாதித்து நம்ம திருப்பியும் ஒரு வருஷம் டிப்ரெஸ் ஆகிடும். ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ அந்த சென்சிட்டிவ்னஸ் தான் உன்னுடைய ஸ்பார்க்கு, அதுதான் உன்னுடைய சாபமும் கூட. ஸோ அதனால் வந்து இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் அந்த சேலஞ்சஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஃபில்ம் மியூசிக்கில் அப்படி இல்லை. நீ ஒரு லிரிக்ஸ் எழுதுவா, காசு கொடுப்பாங்க, யூ ஆர் சார்ட்டட். அதுக்கப்புறம் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் இஸ் யுவர்ஸ். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ட்ராவல் பண்ணலாம். எனக்கு மோர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணுறதுல இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஏன்னா இப்போ அட்லீஸ்ட் நான் ஒரு ஆல்பம் பண்ணி முடிச்சிருக்கேன். எனக்கு இந்த ப்ராசஸ் தெரியுது. ஸோ ஐ கேன் டெஃபினெட்லி மேக் மோர் இண்டிபெண்டன்ட் மியூசிக் அண்ட் வாய்ப்பு கிடைக்கும் போது ஐ வில் ஒர்க் இன் ஃபில்ம்ஸ். ஸோ இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, சென்சிட்டிவிட்டி, கிரெடிட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ நீங்கள் நிறைய மியூசிக் அசோசியேஷன் வந்து பண்ணியிருப்பீங்க. எல்லாமே வந்து ஸ்மூத்தாக போயிருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஸோ பட் ஸ்மூத்தாக போகாத ஒரு விஷயம், பட் கலை அப்படிங்கிறது வந்து காமனாக இருக்கிற ஒரு பாயிண்ட்டு. ஸோ ஸ்மூத்தாக போகாத சில விஷயங்கள் ஃப்யூச்சரில் இந்த கலைங்கிற விஷயத்தின் மூலமாக அறிவரசன் கலைநேசனை ஒன்று சேர்த்துருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. திரும்ப அந்த ஸ்மூத்தாக போகாத விஷயங்களோட உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக சான்ஸ் இருக்கா அப்படின்னு? அப்படி நான் சொல்ல முடியாது. நான் எந்த நெகட்டிவிட்டியுமே கேரி பண்ணல. நான் வந்து கற்றுக்க தான் முயற்சி பண்ணுறேன் அதுலேருந்து. வேர் டிட் வி லூஸ் ஆஸ் அ ஆர்டிஸ்ட்டாக நம்ம வந்து எல்லாருக்குமே. இப்போ நீங்கள் ஒரு கவிதை எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கவிதையை நீங்கள் என்ன நினைப்பீங்க? உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட படித்து காட்டணும்னு நினைப்பீங்க. அவர் வந்து நல்லா இருக்குன்ட்டாருன்னா அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு பாராட்டு. அந்த ஒரு நண்பர் 10,000 பேராக மாறுறது தான் உங்களுடைய ஜர்னி. இப்போ அதுதான் அந்த கவிதை பாட்டாக மாறும், அதுக்கப்புறம் ரேப்பாக மாறும். ஒருத்தர் கேட்பாங்க, 2 பேர் கேட்பாங்க. இது ஒரு பெரிய நாம் அந்த ப்ராசஸில் தான் இருப்போம். நம்ம எப்படியாவது நிறைய பாட்டு பண்ணணும், நிறைய பேருக்கு நம்ம பாட்டு தெரியணும். இதுதான் நம்ம ஜேர்னியாக இருக்கும். இதுக்கு பேரலாக நம்முடைய ரைட்ஸ் என்ன, நம்ம சரியான பீப்புளோட இருக்கோமா, நம்ம பேசக்கூடிய கருத்தியல்களை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். அப்போ அதுக்கு பேர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது. எப்படியாவது நம்ம இதுக்குள்ளே சர்வைவ் ஆகிடணும்னு அந்த ஃபேஸை நான் கடந்துட்டதுன்னு நான் நினைக்கிறேன். ஆஸ் அ ஆர்டிஸ்ட்டாக வந்து ஆஸ் அ பர்சனாகவே முதல்ல நம்முடைய அப்ரிங்கிங்லேயே நிறைய சோஷியல் கண்டிஷனிங் இருக்குது. அந்த கண்டிஷனிங்கெல்லாம் உடச்சி, அதாவது என்ன சொல்கிறதுனா, ப்ரிவிலேஜுங்கிறத ஒரு பிரமிடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே நிறைய பிரிவினைகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் எப்படி வேணால் பேர் வச்சுக்கோங்க. அதில் வந்து என்னை விட 200 வருஷம் முன்னாடியும் மக்கள் இருக்காங்க, என்னோட 200 வருஷம் பின்னாடியும் மக்கள் இருக்காங்க. நான் சொல்கிறது மென்டலாக அவங்க வளர்ந்துருக்கக்கூடிய என்ன சொல்கிறது மென்டல் ஸ்டேட்டை நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் 200 வருஷம் பின்னாடி இருந்தேன்னா நான் எப்படி யோசிப்பேன், என்னுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், 200 வருஷம் முன்னாடி இருக்கிறவனுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும். அப்படி தான் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம். ஒரு ரிலே ரேஸ் மாதிரி தான் நம்ம இங்கே வந்து ஓடின்னு இருக்கோம். ஸோ அதனால் எனக்கு கொலாபரேஷன்ஸை வந்து கரெக்டாக டீல் பண்ணணும் இனிமேங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். அவ்வளோதான். மற்றபடி ஒரு சாங் வந்து எல்லாரோடையுமே பிறக்கும். ஒரு சாங் வந்து நீங்கள் ஒரு பாட்டு எழுதணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா யூ வில் மேக் இட். பட் வித் ஹூம், அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன, அதனால் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நகர்வது தான் சரியானதுன்னு எனக்கு புரிஞ்சுது. பிகாஸ் இட் இஸ் நாட் அபவுட் பாயிண்டிங் சம்படி, இட் இஸ் அபவுட் அ சொசைட்டி. ஒரு சொசைட்டி தான் ஒரு ஆளை தைரியப்படுத்துது ஒருத்தனை ஏமாத்துறதுக்கு. ஒரு சொசைட்டி தான் ஒரு ஆளுக்கு வந்து ஃபியூல் பண்ணுது. ஓகே, நம்மளாம் மேலே, அவனை நம்ம என்ன வேணால் பண்ணலாம். அந்த ஃபீலிங் வந்து ஒரு ஒரு கலெக்டிவ் ஃபீலிங் தான். தனியாக பேசி பாருங்கள், பயப்படுவான். ஆனால் ஒரு சொசைட்டி, ஒரு ப்ரைடு ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீலிங் தான் வந்து பவர். அந்த ஃபீலிங்கை தான் வந்து நம்ம விவாதத்துக்கு உள்ளாக்கணும். வி ஹவ் டு ஆல்வேஸ் டிஸ்கஸ் அபவுட் இட். பிகாஸ் த பவர் இம்பேலன்ஸ் தான் இங்கே இத்தனை வன்முறைகளுக்கு காரணமாக இருக்குது. அது நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே ஹம்பிளாக நீங்கள் வந்து பேசலாம், பழகலாம். பட் அது வெடிச்சதுன்னா நீங்கள் இந்த சொசைட்டிக்கு எவ்வளோ ஆபத்தானவர்களாக மாறுவீங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். வி ஹவ் டு ஃபிக்ஸ் ஆஸ் ஹியூமன்ஸ் ஃபஸ்ட். ஸோ நான் என்னை ஃபிக்ஸ் பண்ணிக்கிற வேலையில் இருக்கேன். நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா மற்றதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடும்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ நான் இன்னும் என்ன ஹீல் பண்ணிக்கிற வேலையில் தான் இருக்கேன். ஸோ என்னோடய கொலாபரேஷன் இஸ் ஆல்வேஸ் வித் மீ. ஆக்சுவலி என் கூட நான் கொலாபரேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மற்றவங்களோட கொலாபரேட் பண்ணலாம். ஏன்னா நான் எமோஷ்னலான ஒரு மனிதன். எல்லா விஷயங்களுக்கும் வந்து எந்த ஒருத்தர்கிட்ட உட்காந்து பேசினாலும் நான் அவங்களோட ட்ரூவாக கனெக்ட் ஆக பார்ப்பேன். ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம், இல்லை ஒரு பஸ்ஸில் போகிறோம், ஒருத்தரை பார்க்குறோன்னா நான் ட்ரூவாக கனெக்ட் ஆக பார்ப்பேன். அது என்கிட்ட இருக்கிற ப்ளஸ். ஆனால் அதை
மிஸ்யூஸ் ஆகும்போது நான் ரொம்ப ஹர்ட் ஆவேன். ஆனால் அங்கேருந்து எனக்கு இன்னொரு புதிய நல்ல நட்பு கிடைக்கும், புதிய உறவு கிடைக்கும். ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபீல் வென் யுவர் இன்டென்ஷன்ஸ் ஆர் பியூர் யூ வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் அ வே டு ஃபிகர் திங்ஸ் அவுட். மோர் தென் ஃபைட்டிங் வித் வாட் கேனாட் பி சேஞ்ச்ட், யூ கேன் ஆல்வேஸ் ஒர்க் வித் வாட் கேன் பி சேஞ்ச்ட். ஸோ திஸ் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் இந்த கொலாபரேஷன், இந்த விஷயங்கள் எல்லாமே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கனெக்ட் ஆகிருக்கிற விஷயம் வந்து நேச்சர் தான். நேச்சரோடு நான் கனெக்ட் ஆகிருக்கணும்னு விரும்புகிறேன். அந்த ப்ராசஸ்க்குள்ளே நான் இருக்கேன். இதில் ஒவ்வொரு பாடல்கள் பற்றியும் நீங்கள் சொன்னீங்க, ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு எமோஷனை கன்வே பண்ணும். ஒவ்வொரு பாடலை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இந்த ஆல்பமோட பேர் வந்து வள்ளியம்மா பேராண்டி. ஏன் இப்படி வச்சேன்னா, எனக்கு வள்ளியம்மா பாட்டியோ நான் ஏற்கனவே என்ஜாய் என்ஜாமியில் வந்து அந்த வள்ளியம்மா பேராண்டின்னு ஒரு வரி இருக்கும். அதுக்கப்புறமா நான் யோசித்து பார்த்ததில் ஆக்சுவலி ஐ திங்க் நம்ம அதுதான் நம்முடைய கண்டினியூஷனாக இருக்கணும். அந்த ஆல்பம் வந்து நம்ம இந்த நேமில் தான் போகணுன்றது வந்து நான் என்னோடய டீம் எல்லாரோடையும் பேசி ஓகே இந்த பேரில் போகலாம். ஆனால் வள்ளியம்மா அப்படிங்கிற பேர் வந்து ஒரு உழைக்கும் வர்க்கத்தினுடைய ஒரு பேர். அந்த மாதிரி பல ஆயிரம் தாய்மார்களுடைய கான்ட்ரிபியூஷனில் தான் இங்கே நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக நின்றுட்டுருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் வந்து நம்முடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, குறிப்பாக நம்முடைய ஆன்சஸ்டர்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக நம்ம நடந்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ரகிள் இல்லாமல் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வரல. ஸோ இப்போ அதனால் நான் ஒரு மியூசிஷியனாக இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய தாத்தாவோ பாட்டியோ ஒரு மியூசிஷியனாக இல்லை, ஆனால் அவங்களுக்குள்ள மியூசிக் இருந்திருக்கு. அந்த மியூசிக் தான் நமக்கு வந்து சேர்ந்துருக்கு. இது எங்கேயும் போய் ஒரு இடத்துல கற்றுக்க முடியாது. இது வந்து அந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தா தான் கிடைக்கும். ஸோ நான் அந்த வாழ்க்கையை எப்போதுமே பக்கத்தில் இருந்து பார்த்ததுனால இந்த ஆல்பத்துக்கு வந்து வள்ளியம்மா பேராண்டின்னு பேர் வைக்கலான்னு முடிவு பண்ணேன். ஒன்று. அதுக்கப்புறம் இந்த ஆல்பமில் இருக்க 12 பாட்டுமே வந்து முழுக்க என்னுடைய பர்சனல் கதைகளை சொல்லாமல் எல்லாருடைய மூட்ஸோடையும் கனெக்ட் ஆகிற ஏரியாக்குள்ளேருந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பாட்டு வந்து லோக்கல் ஜாக்சன் ஒரு பாட்டு. லோக்கல் ஜாக்சன் வந்து ஒரு இன்டென்ஷனலாக இந்த சாங்கை தான் பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியாது. எந்த பாட்டு பண்ணும்போதும் ஸ்டுடியோக்குள்ளே போகும்போது இந்த பாட்டு தான் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சின்னு நான் போக மாட்டேன். அந்த ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன அந்த நேரத்தில் நம்மளுடைய ஃப்ரீடமுக்கு நம்ம எவ்வளோ நம்மளே அலோவ் பண்ணுறோம், என்ன நான் முதல்ல ஃப்ரீயாக வச்சுக்கிறேனாங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். லோக்கல் ஜாக்சன் அப்படி கிரியேட் ஆன ஒரு பாட்டு தான். எல்லா பாட்டுமே வந்து நான் ப்ரிப்பேர் ஆகி போக மாட்டேன், எழுதிக்கிட்டு போகிறது அதை செய்ய மாட்டேன். அங்கே ஸ்டுடியோலே போய் உட்காந்து அங்கேயே உட்காந்து எழுதுறது, அங்கேயே உட்காந்து பாட்டை பாடி ரெக்கார்ட் பண்ணுறது, சில நேரங்களில் வெறும் ஸ்க்ராட்ச் மட்டும் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துடுறது, இதுதான் பண்ணுவேன். லோக்கல் ஜாக்சனுங்கிற பாட்டு வந்து ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து ஒரு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஃபீல் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு லோக்கலான பையன் ஒரு மைக்கேல் ஜாக்சன் ஓட ஒரு பாட்டை பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நினச்சி பண்ண ஒரு பாட்டு தான் லோக்கல் ஜாக்சன். கேட்க ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் அது என்னுடைய சைல்டுஹுட் பற்றி நிறைய பேசும். எங்கள் பாட்டி வந்து சொல்லியிருப்பாங்க, சும்மா விளையாட்டுக்கு அவங்கக்கிட்ட நான் ஒரு டைலாக் பேசணும், என்னடா பெரிய இப்போ போய் பிடிங்க வாடா ரோசாப்பூ, அந்த மாதிரி. என்ன இப்போ சும்மா ஜாலியாக அவங்களோட எனக்கு இருக்கிற இன்ட்ராக்ஷன். ஏன்னா நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க ஊரில் இருக்கவங்களாம். இப்போது எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, மந்தார பொழுது மக்களுக்கு கேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆண்டிக்கு எதுக்குடா அம்பார கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னை ரொம்ப, ஏன்னா அதெல்லாம் ஓரல் லிட்ரேச்சர், வாய்மொழி இலக்கியங்கள், அந்த மாதிரியான சில எலமெண்ட்ஸை இந்த பாட்டில் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ லோக்கல் ஜாக்சனுங்கிற பாட்டு வந்து ரொம்ப ஜாலியாக என்னோடய ஃப்ரீடமை சைல்டுஹுட்டுக்குள்ளே நான் திருப்பியும் போய் ஒரு கொஞ்ச நேரம் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஃபீலிங் தான். சாங் நம்பர் 2 கங்காணி. கங்காணி வந்து எனக்கு ரொம்ப இந்த ஆல்பமில் ஒரு பர்சனல் ஃபேவரட்னு சொல்லலாம். எல்லா பாடல்களுமே எனக்கு ஃபேவரட்டாக இருந்தாலும் கங்காணி வந்து எமோஷ்னலி நான் ரொம்ப கனெக்ட் ஆன ஒரு பாட்டு. அது வந்து மலையக மக்கள் இங்கேருந்து இலங்கைக்கு தேயிலை தோட்டங்களுக்கு வேலை செய்வதற்காக பிரிட்டிஷ் அழைத்துட்டு போன பல லட்சம் தமிழ் மக்கள் வந்து இன்னும் மலையகத்தில் இருக்காங்க இலங்கையில். என்னுடைய பாட்டியும் வந்து அப்படி, அவங்களுடைய மூதாதையர்களும் அப்படி ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த உழைப்பினுடைய வரலாறை சொல்லணுன்ற இன்டென்ஷனில் தயாரித்த பாட்டு வந்து கங்காணி. கங்காணி பாட்டு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஒப்பாரி. ஊரான ஊர் இழந்தேன், ஒத்தப்பன தோப்பிழந்தேன், பேரான கண்டியில் பெத்த தாயை நான் மறந்தேன், சீரான சீமை விட்டு சீரழிய காடு வந்து கூட தலை மேலே குடிவாழ்க்கை கானகத்தில்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த ஒப்பாரியை வந்து நான் இந்த ஹிப்ஹாப் சாங்காக கன்வெர்ட் பண்ணி நான் என்னுடைய சில வரிகளை போட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பாட்டாக பண்ணியிருக்கேன். தொடாத இஸ் அவுட் அண்ட் அவுட் ரேப் சாங். எனக்கு ரேப்பராக என்ன நிறைய பேருக்கு அடையாளம் தெரியும். ஆனால் நான் ரேப்லாம் நிறைய கேட்டதே கிடையாது. ஏன் கேட்டதில்லைன்னு திருப்பியும் சொல்கிறேன்னா, நம்ம மொழி வந்து ஆல்ரெடி ஒரு ரேப் தான்.
நம்ம படிக்கிற திருக்குறள் வந்து ஒரு ரேப் தான். நம்ம படிக்கிற செய்யுள்கள், இலக்கியங்கள் இதில இருக்கிற அந்த மொழியினுடைய நடை பாருங்களேன், அதெல்லாம் அப்படியே வந்து ஒரு ஹிப்ஹாப் கலாச்சாரத்த நமக்கு காட்டுது. இன்றைக்கி நம்ம வெஸ்ட்டில இருக்கக்கூடிய ஹிப்ஹாப்பை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோன்னா, கண்டிப்பாக நமக்கும் அப்படி ஒரு அடையாளம் இருக்குது ஆக்சுவலி. நம்முடைய மொழி வந்து அந்த அளவுக்கு பலமுள்ள ஒரு மொழியா இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கு. அது நம்மை தாண்டியும் இன்னும் பல ஆயிரம் வருடங்கள் இருக்க போகுது. அப்படி இந்த மொழியே ஒரு ரேப்க்குள்ளே என்னை கொண்டு போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ரேப் எழுத ஆரம்பிக்கும்போது ஒரு 4 புள்ளி வச்சு அதில் 4 வார்த்தைகளை எழுதி, அதுக்கப்புறம் அதையே 2 2ஆ பண்ணால் எப்படி இருக்கும், 4 8ஆ பண்ணால் எப்படி இருக்கும், 8 16ஆ பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி தான் இந்த ரேப்புங்கிற ஸ்பீடுக்குள்ளே நான் வந்தேன். ஏன்னா இது ஒரு மேக்ஸ் மாதிரி தான், ஈஸி தான், யார் வேணாலும் ரேப் எழுதலாம், பாடலாம். அதனால் தொடாத வந்து ரேப்பையும் தாண்டி ஒரு உணர்வை சொல்லக்கூடிய ஒரு பாட்டாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். மோர் தென் நம்ம வந்து ஒரு ரேப் பண்ணுறோம், ஓகே ஸ்பீடாக பண்ணி காட்டுறாங்க, அதெல்லாம் இல்லாமல் தொடாதங்கிறது வந்து 1000 வருஷமாக இந்த மண்ணில் தொட்டாலே தீட்டுன்ற ஒரு கருத்தியல் இருக்குது. இன்றைக்கி வந்து அது சட்டப்படி இல்லைனாலும் மனித மனங்கள் ஒருவர் நேசிக்கிறது கூட ஒன்று நேசிக்கிறது கூட யோசிக்கிறது வந்து ஒரு வகையான தீண்டாமை தான் ஆக்சுவலி. அப்போது மனித மனங்களை வந்து அப்போது நீங்கள் என்கிட்ட நேரில் பழகலாம், ஆனால் மனதளவில் என் மேலே ஒரு வெறுப்பு இருந்ததுன்னா அதுக்கு மருந்தே இல்லைல்ல. அப்போது அதுவும் ஒரு தீண்டாமையாக தான் நான் பார்க்குறேன். அப்போது நீ என்னை தொடமாட்ட அப்படின்னா இந்த சாலைகளில் நடக்காது, ஏன்னா இந்த சாலைகளை நாங்கள் தான் போட்டோம். நீ என்னை தொடமாட்ட அப்படின்னா இந்த வீடுகளை வசிக்காது, ஏன்னா இந்த வீடுகளை நாங்கள் தான் கட்டி கொடுத்தோம். அப்படி இந்த உலகத்தினுடைய உழைக்கும் மக்கள் வந்து கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும்? நீ என்னை தொடமாட்ட அப்படின்னா நீ சாப்பாட்டே தொடாத, ஏன்னா நான் தானே உழைக்கிறோம் இந்த மண்ணில், அதுதான் தொடாத. தொடாத என்பது ஒரு எதிர்கேள்வி. என்னை நீ நண்பனாக தொட்டு பேசலாம், பழகலாம், ஆனால் நீ என்னை தொடக்கூடாது அப்படின்னு நினச்சனா நீ என்னை தொடாத, ஏன்னா உன்னால் என்னை தொடவே முடியாது. சூப்பர் பிரதர். ஸோ இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் ஆக்சுவலாக புரியுது. நீங்கள் 12 பாட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒவ்வொரு பாட்டுலேயும் ஒரு பாட்டு நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பையன் மைக்கேல் ஜாக்சன், ஒரு பாட்டு நீங்கள் டைமண்ட் லேடின்னு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் அதை பர்சீவ் பண்ணி நீங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எல்லா பாட்டையும் உங்களை வந்து இங்கே பாட சொல்லி கேட்க முடியாது. பட் இதில் நீங்கள் சொல்லும்போது எனக்கு வந்து சொன்னதில் ரொம்ப பிடிச்ச டச் பண்ண ஒரு பாட்டு வந்து தொடாத அப்படிங்கிற ஒரு, அதில் நீங்கள் ஒரு 4 லைன். கண்டிப்பாக. ஸோ தொடாத வந்து எறும்பு இனிப்பில் பறக்க, ஈத்தரன்னா வயிற்றுல பிறக்க, சூரியந்தா சுண்டலி மறைக்க, சுத்துரன்னா சந்ததி முழுக்க. எறும்பு இனிப்பில் பறக்க, ஈத்தரன்னா வயிற்றுல பிறக்க, சூரியந்தா சுண்டலி மறைக்க, சுத்துரன்னா சந்ததி முழுக்க. இரவும் பகலும் உழைக்கிறமே நாங்க, ஒரு நாள் மணிய அடிக்கிறமே தாங்க. இரவும் பகலும் உழைக்கிறமே நாங்க, ஒரு நாள் மணிய அடிக்கிறமே தாங்க. அது எவனால அடுப்பு வந்ததே இவனால, உனக்கு உடுப்பு வந்ததே அவனால. அடுக்கு மாடியும் வெளுத்த ஆடையும் கருத்த மேனியின் கரையால, தலைமுறையால கல்லு கடவுளானதே அவனால. வடிச்ச சோறு அவன் வேர்வ, படுத்து தூங்க இவன் போர்வ. அதான். ஸோ அதான் பாட்டு கேட்குறதுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஸோ இப்போ தமிழ் இண்டிபெண்டன்ட் மியூசிக் இண்டஸ்ட்ரி வந்து க்ரோ ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். லைக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, நிறைய பேர் வந்து இப்போ அதை க்ரோ பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இதோட ரேட் ஆஃப் க்ரோத் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை ஒரு புள்ளியிலேருந்து அணுகிறது எனக்கு எப்படின்னு தெரில. ஒவ்வொருத்தருக்கும் அது வேறு மாதிரி வேலை செய்யும். இப்போ நான் பாட்டு பண்ணுறேன் அப்படின்னா அது வேறு டைனமிக்ஸில் வேலை செய்யுது. ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வேலை செய்யுது. இட்ஸ் ஆல் அபவுட் சமூகத்தில் இருக்கக்கூடிய அதே டிவிஷன் மியூசிக்லேயும் இருக்குது. சமூகத்தில் உனக்கு என்ன சமூகத்தில் உன்னை எப்படி பார்க்குறாங்களோ மியூசிக்குள்ளேயும் அப்படி தான் பார்க்குறாங்க. அதை வந்து நம்ம மாற்றுறதுக்கான முயற்சியில் தான் நம்ம இருக்கோம். இது எனக்கு வைக்கப்பட்டிருக்க சேலஞ்ச். ஸோ மற்றவர்களுக்கு வேறு சேலஞ்ச் இருக்குது. அவங்களுக்கு இப்போ நிறைய ஒரு பாப் சாங் பண்ணணும், ஜாலியாக டான்ஸ் ஆடணும், இல்லை எல்லாருமே அது ஒரு ஜோன். நான் பண்ணுறது வந்து நான் நிறைய உண்மைகளை பேசணும், நான் வந்து மக்களோட கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆகி எனக்கு நிறைய சிறு வயதுலேருந்து நிறைய உளவியல் ரீதியான போராட்டங்கள் இருந்திருக்கு மைண்ட் அளவில். அந்த பிரச்சனைகளை ஃபஸ்ட்டு நான் சரி பண்ணிக்கணும். அதுக்காக தான் நான் மியூசிக் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆஸ் அ இண்டஸ்ட்ரி, இல்லை இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆஸ் அ கல்ச்சராக இது பல இடங்களில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இது டிஃப்ரெண்ட் ஏரியாவில் ஒரு காடு மாதிரி தான், அதில் எல்லா செடிகளும் இருக்குது. அதில் எந்த செடிக்கு வந்து தோதான என்விரான்மெண்ட் இருக்கோ அது நிறைய வளருது. எந்த செடி வந்து ப்ராப்பராக அந்த கண்டிஷனை என்ஜாய் பண்ணுதோ அதெல்லாம் நல்லா வளரும். எந்த செடிக்கு தண்ணியே ஊற்றலையோ, எந்த செடி வெளிச்சமே படலையோ அந்த செடி வளராது. அப்படி தான் இங்கே இண்டிபெண்டன்ட் மியூசிக் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த வெளிச்சம் எல்லா செடிகளுக்கும், இந்த தண்ணி எல்லா செடிகளுக்கும் போய் சேர்ந்தால் தான் இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் ஹெல்த்தியானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆஸ் எ லைஃப்லேயும் சரி, மியூசிக்குள்ளேயும் சரி, இது வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள்
மனிதர்களுடைய கதைகள், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இப்போ நம்ம கவலையை மறக்க தான் பாட்டு கேட்குறோம். ஆனால் இந்த பாட்டு பண்ணுறவங்களுடைய கவலைன்னு ஒன்று இருக்குது. இந்த பாட்டு பண்ணுற கலைஞர்களுடைய கவலைன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா உன் கவலையை மறக்கடிக்கிற அவனுக்கு ஒரு கவலை இருக்குது. அவனுடைய கவலை வந்து உன் கவலையை எப்படி மறக்கடிப்பது அப்படிங்கிறத தாண்டி, நான் இந்த இடத்துல எப்படி என்னை தக்க வச்சுக்கிறது, நான் வந்து அடுத்து எப்படி ஒரு பாட்டு பண்ணுறது. ஏன்னோ நான் ஒரு பாட்டு பண்ணேன், அந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அதை தாண்டி அடுத்து ஒரு பாட்டு பண்ணுறதுக்கோ இன்னொரு பாட்டு பண்ணுறதுக்கோ எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு சூழல் இருக்குது இல்லையா. இந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நான் பார்க்குறேன். இது எல்லாத்தையும் கிராக் பண்ணுறதுல தான் இங்கே இருக்கிற இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய சேலஞ்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு ஃபார்ச்சுனேட்லி அண்ட் ஆல்சோ இந்த ஜேர்னியில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. நிறைய பேரோட நிறைய கான்டாக்ட்ஸ், நிறைய சப்போர்ட் எனக்கு இருந்திருக்கு. அதனால் என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இந்த ட்ரூத்ஸை நான் வந்து மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க ஜேர்னிக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆஸ் எ இண்டஸ்ட்ரியாக க்ரோ ஆகணுன்னா அது ஒரு டெமோக்ராட்டிக்கான க்ரோத்தாக இருந்ததுனா தான் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். சூப்பர் பிரதர். ஸோ லாஸ்ட்டாக ஒரு விஷயம் கேட்குறேன், அதை வைக்கலாமில்ல நீங்கள் சொல்லுங்கள். ஸோ என்னென்னா இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. நீலம் பண்பாட்டு மயமில் பாடின ஒரு பாட்டு, போராடடா ஒரு வாழ்ந்தனால இளையராஜா சாரோட ஒரு பாட்டு. நீங்கள் தெரியும். ஸோ அந்த பாட்டில் கமெண்ட்ஸ் நான் எனக்கு தோணுன விஷயம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை அறிவு பாடியிருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய கமெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தேன். ஸோ அதை இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஒரு விஷயத்துக்காக இங்கே வரதா இருந்துச்சு, லைக் சவுத் சைட் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லி. ஸோ அது நீங்கள் வரும்போது இதை கேட்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த பாட்டை வந்து ஒரு 4 லைன் நீங்கள் பாடினீங்கன்னா எனக்கும் தோணுச்சு, ஆடியன்ஸும் வந்து பார்த்தாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நான் பாடணும்னு ரொம்ப முயற்சி பண்ணேன். அது ஒரு நாள் ஒரு மேடையில் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் பாடுறதுக்கு. எத்தனையோ ரத்த வரிகளை எங்கள் முதுகினில் தந்தவரே, அத்தனையும் வட்டி முதலுடன் உங்கள் கரங்களில் தந்திடுவோம். எத்தனையோ ரத்த வரிகளை எங்கள் முதுகினில் தந்தவரே, அத்தனையும் வட்டி முதலுடன் உங்கள் கரங்களில் தந்திடுவோம். நந்த தினமே பெரும் அரியாசனமே, அந்த தினமே வருமே. நந்த தினமே பெரும் அரியாசனமே, அந்த தினமே வருமே. 8 திக்கும் வெற்றி எழுமே, மண்ணில் ஒளி வெள்ளம் வரும் வரை, வேர்வை குளம் வீறு கொண்டே போரிடும் வெல்லும் வரை, அலைகளும் ஓய்ந்து போகுமோ, போராடடா ஒரு வாளேந்தடா, வேங்கைகளோ இனி தூங்காதடா, விழியோ கனலாய் இனி மாறிடுமோ, வழியோ புதிதாய் உருவாகிடுமோ, பொன்னுதயம் கண்டிடவே உதிரம் முழுதும் உதிரும் வரையில் போராடடா ஒரு வாளேந்தடா, வேங்கைகளோ இனி தூங்காதடா. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட உடனே இதை பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப உணர்வுபூர்வமாக பாட்டு. அதனால் எனக்கு இந்த பாட்டு பாடுறது கொஞ்சம் பயம். ஏன்னா இட்ஸ் சச் அ பவர்ஃபுல் சாங். ஸோ நான் வந்து எப்போவுமே இந்த பாட்டை பாடணும்னு முயற்சிக்கிறத விட இந்த பாட்டை கேட்க தான் ரொம்ப விருப்பப்படுவேன். பட் உங்கள் வாய்ஸில் கேட்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் விருப்பப்பட்டாங்க. நான் வந்து ஒழுங்காக பாடணும்னு நினைக்கிறேன். சூப்பராக பாடினீங்க பிரதர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைமுக்கு. வள்ளியம்மா பேராண்டி மட்டும் இல்லை, இன்னும் நீங்கள் சொல்ல நினைக்கிற எல்லா கருத்துக்களையும் நாங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. ஸ்ரீரங்கம் டீம் சார்பாக உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறோம். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.